டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்ற விசிக தலைவர் திருமாவளவனின் கருத்து ஏற்புடையதல்ல என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பதிலளித்துள்ளார். மேலும் பணி நிரந்தரம் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பை வழங்குவதுதான் நியாயம் எனவும் அவர் விளக்கினார். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது. குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும். தலித்துகள் செய்கிறார்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய். நாங்கள் தலித் இயக்கம். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியானதல்ல. ஏனென்று சொன்னால், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு துப்புரவு பணியாளருடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே துப்புரவு பணியாளர், நிரந்தர பணியாளர்களாக இருந்தாங்க. அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து அந்த பெண்ணை படிக்க வைத்து பிஹெச்டி முனைவர் பட்டம் வரைக்கும் பெற்று கல்லூரி பேராசிரியராக இன்றைக்கு இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி பணி நிரந்தரமான ஒரு பணியும் வருமானமும் இல்லாமல் போயிருந்தால், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பேராசிரியராக இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிற இந்த பெண்ணும் இன்னொரு தூய்மை பணியாளராகத்தான் இருந்திருப்பார். ஆகவே இந்த பொருளாதார வாய்ப்பு, பணி நிரந்தரம், அதிலே கிடைக்கக்கூடிய ஊதியம், அதிலே கிடைக்கக்கூடிய பணி பாதுகாப்பு, அதைத் தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு சலுகைகள், இவை அனைத்தும் சேர்ந்து அடுத்த தலைமுறையை இந்த பணியிலிருந்து விடுவித்து வேறு பணிகளுக்கும் வேறு வாய்ப்புகளை உயர்கல்வி பெறுவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த பிரச்சனையை நான் தோழர் திருமாவளவன் மட்டுமல்ல, திரு அதியமான் அவர்கள் உட்படும் இத்தகைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல. நாம் ஒன்று பரம்பரையாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வேலையை வழங்க வேண்டும், இதே பணியில் நீடிக்க வேண்டும் என்கிற முறையில் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. இப்போது பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாக சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு என்பது அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது என்பதுதான் நியாயமானது. ஆகவே இவர்களுடைய கருத்து, தோழர் திருமாவளவன், தோழர் அதியமான் போன்றவர்களுடைய கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.